ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். பகுதி சூரிய கிரகணம், அல்லங்கில் அதை வளைவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் என்பது நமது நாட்டில் தெரியாது. ஆக நம்ம இந்தியாவில் எந்த இடத்துலையுமே இது பார்க்க முடியாது, எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. அதே சமயம் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் அது நடக்கப் போகுது. அது எங்கே நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னால், நாம் இருக்கிறதுக்கு நேர் கொஞ்சம் ஆப்போசிட்டில், கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா, பசிபிக், அண்டார்டிகா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வளைகுடா அந்த பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும். அதிலும் அது பகுதியாக தெரியும், முழுவதுமாக இல்லை, பகுதியாக தெரியும். இது எப்பொழுது ஏற்பட போகிறது, இதனால் நமக்கு என்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, பூமியினுடைய தாக்கம் எந்த இடத்தில் ஒரு இடத்தில் ஏற்பட்டாலும் கூட அது உலகத்தின் எல்லா இடங்களிலுமே பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நமக்கு தெரியாதுங்கிறதுனால அது நம்மளுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்காமல் போகாது. இது எப்பொழுது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, ஆங்கில தேதியில் சொல்கிறதாக இருந்தால் 2/10/2024 புதன்கிழமை இரவு சமயம் 9:11 அளவில் இது தொடங்குது. இப்படி தொடங்குவது பின்னிரவு 3:27 அளவில் அது நிறைவு பெறுது. அதாவது சூரிய கிரகணம் விடுபட்டு விடுகிறது. இந்த கிரகணம் என்பது எந்த நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய தினம் அஸ்த நட்சத்திரம் நடந்து கொண்டு இருக்கும், கன்னி ராசி. ஏற்கனவே நாம் 2/10/2024 புதன்கிழமை மகாலயபட்சம் அமாவாசை, மகாலய அமாவாசை. ஏற்கனவே 15 நாட்கள் விரதம் இருந்து வருகின்ற அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது தாய் தந்தையை இழந்தவர்கள், தாய் தந்தையை விட்டு, அதாவது அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த 15 நாட்கள் விரதம் என்பது இருப்பாங்க. ஒரு சிலர் இருக்க முடியாமல் இருக்கலாம், தவறில்லை. என்றாலும் அந்த மகாலயபட்ச அமாவாசை என்பது 2/10/2024 புதன்கிழமை வருது. அந்த நாளில் கண்டிப்பாக கடைப்பிடிப்பார்கள். முடியாது, அதாவது அந்த 15 நாளும் கடைப்பிடிக்காதவா அந்த ஃபைனல் டேட், அந்த நிறைவு பெறுகின்ற அந்த நாளில் கண்டிப்பாக அதில் ஒரு 15 நாள் இருக்கிறவங்க ஒரு 25% 30% அப்படின்னா, அந்த மகாலயபட்ச அமாவாசை என்று இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% இருப்பாங்க. கிட்டத்தட்ட 50, 30, 80% கண்டிப்பாக அந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். அப்போ ஏற்கனவே வீடு சுத்தபத்தமாக தான் இருக்கும். அன்றைய தினம்தான் அந்த சூரிய கிரகணம் ஏற்படுது. அந்த சூரிய கிரகணம் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட அந்த உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலுமே சில சமயங்களில் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கக்கூடியதான் இந்த சூரிய கிரகணம். இது நிறைய பேர் அதாவது செய்தித்தாள்களில் எதுவுமே இன்னும் போடலை. அப்படிப்பட்ட அந்த சூரிய கிரகணம் நமது கோவில் குருக்கள் டிவி நேயர்களுக்கு ஒரு என்ன செய்யும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் கொஞ்சம் குறிப்பெடுத்து உங்களுக்காக அதை பேசுகிறேன். இந்த பூமியினுடைய ஒரு ஒப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தில் இந்த ஆண்டில், இந்த 2024 குறிப்பாக இந்த குரோதி வருஷத்தில், தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தில் சில சலசலப்புகளை ஏற்கனவே உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கீழே உள்ளவங்க மேலேயும், மேலே உள்ளவங்க கீழேயும் கிரக ரீதியாக இருக்கிறாங்க. நான் சொல்வது கிரக ரீதியாக, மற்ற வேறு யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இது இல்லை. கிரக ரீதியாக, அதாவது சூரியன் ராஜாவாக இருக்க வேண்டியதற்கு பதிலாக அவர் வேறு பொறுப்பில் இருக்கிறார். இந்த மாதிரியாக ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த ஆண்டு துவக்கத்தில் ராஜாவாக செவ்வாயும், மந்திரியாக சனியும், சேனாதிபதியாக சனியும், சஸ்யாதிபதியாகிய செவ்வாய், தானியாதிபதி சந்திரன்,
அர்க்காதிபதி சனி, மேகாதிபதி சனி, ரசாதிபதி வியாழன், நிராசாதிபதி செவ்வாய். இந்த மாதிரியாக பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க. ஆக சூரியனுக்கு அங்கே இடமே இல்லை. சூரியனுக்கு இந்த இடத்துல இந்த ஆண்டில் பவரே கொடுக்கப்படவில்லை. இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அதாவது சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ ராஜாவாக ஆகிவிட்டார். ராஜாவுக்கு இந்த இடத்துல எந்த பொறுப்பும் எந்த பதவியும் இந்த ஆண்டில் கொடுக்கப்படவில்லை. இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த எங்கேயோ ஏற்படுகின்ற இந்த தாக்கம், இந்த செவ்வாய் அவர் தான் ராஜா. இந்த பூமி முழுவதும் செவ்வாயினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றது. அதாவது பூமிக்கு சொந்தக்காரன் செவ்வாய் அப்படிங்கிற கணக்கு. ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் சூரியனிலிருந்து விழுந்த ஒரு நெருப்பு துண்டு. அது தன்னால் எரிந்து யாருமே அதை அணைக்க முயற்சி செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் பூமாதேவியானவள் அந்த செவ்வாயை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அந்த நெருப்பை குளிர்விக்க செய்தாள் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. அது பின்னால் ஏதாவது சந்தர்ப்பப்படும் போது முழுமையாக நம்ம பார்ப்போம். அதனால தான் அந்த செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிலபுலன்கள் கிடைக்கும், வீடு வாசல்கள் சொந்தமாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுன்னு பொதுவாக ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாயின் வலு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சொந்த வீடு சொந்த நிலம் கிடைப்பது அரிது. அப்படியே கிடைத்தாலும் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாங்கிட்டு விற்றுருவாங்க. ஆக செவ்வாயின் வலு இல்லாமல் வேறொரு கிரகத்தின் மூலமாக அது கிடைக்க பெற்று அது மீண்டும் குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது செவ்வாயை அதை விற்க வச்சிருவார். அது நிரந்தரமாக சொந்தமாக்க விட மாட்டார். இப்படியெல்லாம் அது செவ்வாயின் பொறுப்பில் இருக்குது இந்த பூமி. ஆகையினால பூமி தாய் உதவி செய்ததுனால அந்த பூமியினுடைய தாக்கத்தை செவ்வாய் ஈர்த்து கொண்டு விட்டார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஆக அந்த செவ்வாய் தான் இப்போ ராஜாவாக இருக்கிறார். ஆக எந்தோ ஒரு மூலையில் ஏற்படக்கூடிய சம்பவம் கூட பூமியின் இன்னொரு மூலையில், எதிர் மூலையில் கூட பிரதிபலிக்கும் அப்படிங்கிற கணக்கில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியாக இருக்குது. ஆகையினால் பொதுவாக இது யார் யாருக்கு நல்லது கெட்டது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அந்த கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மேசத்தில் எந்த கிரகம் இல்லை, ரிஷப வியாழன் அதாவது ரிஷப குரு, மிதுன செவ்வாய், கன்னியில் சூரியன் சந்திரன் புதன் கேது, துலாத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சுக்கிரன், கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சனி, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் அது அந்த மாதிரியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுல கன்னி ராசியில் தான் அந்த கிரகணம் ஏற்படுகின்றது. சூரியன் சந்திரன் புதன் கேது இவங்க சம்பந்தப்பட்ட நிலை. இந்த சம்பந்தப்பட்ட நிலையானாலும் கூட குருவின் கதிர்வீச்சு, அந்த 5ஆம் பார்வை, ஸ்பெஷல் பார்வை இந்த 4 பேருக்குமே விழுகின்றது. இந்த 4 பேருக்கும் அந்த ஒப்பனை, அந்த பார்வை விழுகின்ற காரணத்தினால பெரும்பாலான, அதாவது பயப்பட வேண்டிய ராசிகளுக்கு கூட ஒரு ஷாக்கு கொடுத்துட்டு அது சரியாகிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அதாவது ஒரு க்ஷணம், அப்படி க்ஷணம்னு சொல்கிறோம் இல்லையா, சில சமயங்களில் ஒரு செகண்டில் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டு முதல் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சில சமயங்களுக்கு பயப்பட வச்சுட்டு சரியாயிருது இல்லையா, அந்த மாதிரியாக சில ராசிகளுக்கு ஏற்பட போகின்றது. வேறு சில ராசிகளுக்கு இதனுடைய கிரகண அமைப்பினால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் கொடுக்கவிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமும் இங்கே இருக்கின்றது. இதனுடைய தாக்கம், அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமை 2 நாளுக்குமே இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆகையினால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள், அது கடைசியில் சொல்கிறேன், அவங்க 2 நாளுமே கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி இது இருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் வரிசையாக கொஞ்சம் பார்த்துடலாம், சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த கிரகண அமைப்பினால் மேசராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 98% ராஜயோகமாகவே விளங்கும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் உள்ள பூர்வ புண்ணியாதிபதி சூரியன், அதாவது சுகாதிபதி சந்திரன், 3, 6 அதிபதி ஆகிய புதன் உச்சம் பெறுகின்றார். அதே போல் அந்த 6ஆம் இடத்துல கேது என்ற கிரகம் இருக்கின்றது. இவர்கள் இத்தனை பேரையும் அந்த குரு பார்த்துருக்கார். ஆக மேசத்தை பொறுத்த மட்டும் 6ஆம் இடத்துல அந்த பூர்வ புண்ணியாதிபதி இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் காலியாக போயிடும், கடன் காட்சிகளால் காலியாக போயிடும்னு நம்ம நினைக்கும் பொழுது இந்த கிரகணத்தின் ரீதியாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதுக்கு எதிர்ப்பதமாக எப்படி கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ
அதெல்லாம் அப்படியே எந்த வித திடீர் ஒரு அதிர்ஷ்டமாக அந்த சொத்துக்கள் அப்படியே திரும்ப அந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைத்துவிடும். எந்த ஒரு நோக்கத்தை எந்த ஒரு செயல், எந்த ஒரு வியாபாரம், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு செயல் உங்களுக்கு கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்களை தேடி வந்து சேரும். அதே போல் ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமாச்சாரத்தில் எதிர்ப்பதமாக போயிருமான்னா அப்படி இல்லை. கிடைக்கக்கூடாது என்ற இருந்த ஒரு செயல் அல்லது ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நினைத்து பார்க்க முடியாத அளவில் கிடைத்துவிடும். அதான் 98%. இந்த 2% இறைவன் பொறுப்பில் விட்டுரும். அது ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் அது கொடுக்கலாம், அது வேற விஷயம். அது அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆக ஒரு அதாவது முடியாத ஒரு கட்டமாக அது இருக்காது. மனுஷன்னு பிறந்தால் மூக்கில் சளி காய்ச்சல் உண்டாகத்தானேயா செய்யும் அப்படிம்பாங்க. அதுபோல் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆக எதிர்பாராத சொத்து சுகங்கள் சேரும். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரியவனை பேசும்போது சொத்து சுகங்கள் சேரும். அந்த சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். அந்த சொந்த பந்தங்களால் உண்டான சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அதாவது அந்த 3-6 குடையவன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பங்காளி பிரச்சனைகளும் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வந்துவிடும். வழக்கு வம்பு தும்புகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி ஆகிவிடும். இதனுடைய தாக்கம் எந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்னால் 13/10/2024 ஒரு அசைன்மெண்ட், ஒரு சின்ன அறிகுறி காட்டி கொடுத்துரும். இது கிடைக்க போகுது, அது நிச்சயமாக நமக்கு உறுதியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு செய்தி, அது நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். அதாவது திண்ணமான செய்தி, உறுதியான செய்தி கிடைத்துவிடும். சில பேருக்கு ரொம்ப தசாபுத்தி வலுவாக உள்ளவர்களுக்கு இந்த 12/10 கையில் கிடைச்சே தீர்ந்துடும். 13/10 கையில் கிடைச்சே தீர்ந்துடும். அந்த மாதிரியாகவும் இருக்கும். அது ரேராக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் வலுவாக இருக்கணும். அதே போல் குரு வலுவாக, பிறந்த ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்க வேண்டும். இந்த 2 கிரகங்கள் வலுவானதோடு மட்டுமல்லாமல் சுக்கிரனும் வலுவாக இருக்கணும். ஏன்னா அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை சுக்கிரனால் கொடுக்கப்படக்கூடியது. ஆகையினால சுக்கிரனும், அதாவது சூரியன் செவ்வாய் சுக்கிரன், இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிறவி ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் 13/10/2024 கைமேல் பலனாகவே கிடைக்கும். இந்த மாதிரியாகவும் ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. ஆகையினால் மேசராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் யோகத்திற்கு மேல் யோகம் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கிரகணம் அமைப்பு விளங்குகின்றது. அடுத்தபடியாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னேசன் ஆகிய அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். எஸ்கேப்ட் ஆகிட்டார். அந்த சூரியனோட சேர்ந்து இல்லை, எஸ்கேப்ட் ஆகிட்டார். ஆகையினால அவங்களுக்கு கிட்டத்தட்ட எதிர்பாராத திருமண வாய்ப்புகள், அந்த திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு எதிர்பாராத விதமாக புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட வரன் தேடி ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமையும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்ல ஒரு நினைவு கொடுக்கக்கூடிய வகையில், எதிர்பாராத வகையில் ஒரு திருப்பத்தை கொடுக்கும். அதே போல் பங்காளி பிரச்சனைகள் கொஞ்சம் இழுவையாக இருந்து அது சரியாயிடும். அது 13/10 பின்ன தான் வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீடித்து கொஞ்சம் சரியாக போயிடும். அதே போல் இந்த தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல யோகமாக விளங்கக்கூடிய கட்டம். அவங்களுக்கு என்ன யோகம்? ஆரோக்கிய யோகம். சில பேருக்கு ரொம்ப உடலுக்கு முடியாமல் இருப்பாங்க. இந்த கிரகணத்தின் மூலமாக, அதாவது 5ஆம் இடத்துல அந்த சூரியன் சந்திரன் புதன் கேது இவங்க இருந்து குரு பார்த்துருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த குரு இருந்த வீட்டுக்கு 11ஆம் இடத்துல ராகுவும், சூரியன் சந்திரன் புதன் கேதுவுக்கு நேர் 7ஆம் இடத்துல அந்த ராகு வியாழனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த முதியவர்கள், அந்த தாத்தா பாட்டி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் நல்லபடியாக கிடைத்து படுக்கையில் இருந்தவர்கள் கூட எழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட யோகமாக விளங்கும். அதே சமயத்தில் தாய் தகப்பன் இடையே இல்லை பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் சரியாயிரும். கணவன் மனைவி பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இது 13/10 பின் அந்த தாக்கம் சிறப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையாக விளங்கிவிடும். புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திரப்பேறு கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த யோகம் 90% யோகமாக விளங்கும். அடுத்தபடியாக மிதுன ராசி.
மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் உங்களுடைய ராசி நாதன் உச்சம் பெற்றாலும் கூட கிரகணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆகையினால வாக்கு தடுமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தடுமாறி ஒரு சனத்தில் நீங்களே திருத்திக்கிடுவீங்க, அது ரெண்டாவது. ஆக முன்கூட்டி நான் உங்களுக்கு யோஜனையை சொல்லிட்டேன்னு சொன்னால் அந்த தடுமாற்றம் கூட வராமல் பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் சில்லறைகளை கொட்டி விட்டால் பிறக்கி அள்ளி விடலாம். அதாவது வாயை கொடுத்தாச்சுன்னு சொன்னால் சொல்லை கொட்டி விட்டால் திரும்ப எடுத்து அள்ள முடியாது. ஆகையினால மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் வாய் அடக்கம் தேவை. மற்றபடி அதை ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் சிக்கலில் போய் அந்த வார்த்தையால் சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. ஏனென்றால் 2ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அமாவாசை ஆயிருந்தார், அவரோட கேது சேர்ந்திருக்கிறார், புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். புதன் உச்சம் பெற்றும் கூட கிரகணத்துக்குள்ளே தான் மாட்டியிருக்கிறார். ஆகையினால உங்களை பொறுத்த மட்டில் ஏதாவது ஒரு திடீர்னு என்று உடலுக்கு முடியாமல் இருக்கும், ஆனால் உடனே சரியாயிரும். ஏன்னா குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால திரும்ப திரும்ப சொல்கிறேன், உடனடியாக சரியாயிரும். அதான் ஒரு க்ஷணம் அப்படின்னு முதலே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஒரு க்ஷணத்தில் இந்த மாதிரி ரிப்போர்ட் தப்பாக சொல்லிட்டோம்யா அப்படின்னு கூட திரும்ப உடனே பதில் வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் பார்க்குறீங்க உடல்நிலையை பொறுத்த மட்டில், வேறு ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே அடுத்த ஃபோன் திரும்ப வரும். சாரிங்க மன்னிச்சுக்கங்க, அது வேற ஒருத்தருடைய ரிப்போர்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக பதில் வந்துடும். இதைத்தான் அந்த முதலே ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அதாவது எதிர்பார்க்காத சில ஒரு தகவல் விலகும் அப்படின்னு. அதில் ஒரு மிதுன ராசியும் ஒன்று. ஆக மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செய்தியையும் படக்குன்னு நம்பிட வேண்டாம். அது தீர விசாரித்து செஞ்சு அதுக்கப்புறம், அதாவது தவறான செய்திகளை, அதே போல் யோகமான செய்தி இருந்தாலும் கூட என்ன ஏதுன்னு நிதானித்து யோஜனை பண்ணி விசாரித்து அதுக்கப்புறம் அதை நம்புவது நல்லது. ஏனென்றால் கெட்ட செய்தி ஒரு நிமிடம் 2 நிமிடத்தில் மாறும்போது நல்ல செய்தி 1 நிமிடம் 2 நிமிடத்தில் மாறுறாப்புலையும் வந்துடலாம். ஆகையினால இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக வாயடக்கம் மட்டும் தேவை. மற்றபடி எந்த விஷயத்திலும் உங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆக உங்களை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 75% யோகம், 25% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசியாதிபதி தான் சூரியனோட சேர்ந்து அமாவாசை ஆகிறாரு. அந்த அமாவாசை ஆகி கிரகணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறதும் இந்த சந்திரனுடைய காலகட்டமும் சேர்ந்தே உட்கார்ந்துருக்குது. அவரோடு மட்டுமல்ல புதனும் சேர்ந்திருக்கிறார். கடகராசியை பொறுத்த மட்டில் புதன் நல்லவர் அல்ல. அதை கொஞ்சம் பாடாய்படுத்தக்கூடிய புதன் அவர் 3-12 கூடிய ஆதிபத்தியம் பெற்று அந்த உங்களோடு சேர்ந்து இருக்கிறார். அந்த சேர்ந்து இருக்கிறதுனால சில மனக்குழப்பங்கள் உண்டாகும். பெத்த தாய்க்கு ஏதாவது சிரமம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தாயினுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள். வித்தியாசமான முறையில் ஏதாவது ஒரு நோய் நொடிகள் தோன்றி இருக்கலாம், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கு தீர்வு கிடைத்து விடும். அதில் இந்த கிரகணத்தின் ரீதியாக தாயாருக்கு நீண்ட தொலைவு பிரயாணம், ஒரு சின்ன பிரயாணம் கூட தவிர்ப்பது நல்லது. அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அந்த நடக்கின்ற பாதைகள், அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்களில் நீர்நிலைகளில் வலிக்கு விடாமல் பார்த்து கொள்வது, இவைகள்லாம் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள சொல்லுங்கள். கடகராசியை பொறுத்தமட்டில் கடகராசியில் பிறந்த நீங்களே, உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, நீங்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் அமாவாசை ஆகிவிடுகிறார். தன்னுடைய ஒளி மொத்தத்தில் இழந்து காணப்படுகின்றார். ஆக இந்த கட்டத்தில் போய் ஏற்படுகிறது. ஆகையினால நீங்களும் கொஞ்சம் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடங்களில், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட இடங்கள் அதிக வேகமாக பயணம் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிரயாணம் எப்பயுமே பிடிக்கும். கடகராசியை பொறுத்தவரை சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கிறார். எல்லா கிரகத்தை விட இவர் தான் அதிவேகமாக மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவர். ஆகையினால பிரயாண பிரியர்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக என்னைய கேட்டோம்னா புதன் வியாழக்கிழமை 2 கிழமையும் லீவு போட்டு பேசாமல் உங்கள் வீட்டில் இருப்பது நல்லது. பிரயாணத்தை தவிர்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் உங்களுக்கு சிக்கல். அதே சமயத்தில் சிக்கல் வந்த போதிலும் குருவின் பார்வை உங்கள் ராசி நாயகனுக்கும் விழுகின்றது. அமாவாசையான சந்திரனுக்கும் குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி,
குரு நான் சொல்லியிருக்கார், நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசமடைய கடவாயின்னு சொல்லி சந்திரனுக்கு ஒரு நல்ல சாபத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால பயப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல போய் எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் வந்து தொக்கி நிற்கும். அது நம்ம உடனே கண்ணுக்கு தெரியாது, அறிவுக்கும் புலனாகாது. ஆகையினால என்னை பொறுத்தமட்டில் புதன் மற்றும் வியாழக்கிழமை 2 தினங்களும் போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது உங்களுக்கு. அப்படி இருந்து கொள்வது ரொம்ப விசேஷம், நல்லது. அடுத்தபடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோக அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60% தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். 40% ரொம்ப எச்சரிக்கை. ஏன்னா போக்குவரத்துங்கிறதுனால 40% எச்சரிக்கையாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசி நாயகன்தான் கிரகணத்துக்குள்ள மெயினாக மாட்டிக்கிடுறார். ஆக சிம்மத்தை பொறுத்த மட்டில் கோபக்கனலை காட்டாமல் இருப்பது நல்லது. கோபதாபங்களை விட்டொழிக்க வேண்டும். அவசர புத்தி ஆகாது. தட்டப்பட்டான்னு நினைத்தியாவது ஒன்றை போட்டு வெப்பநிலைகள், அதாவது அதிக உஷ்ணமான இடங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலும் உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாயும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். செவ்வாய் வந்து மிதுனத்தில் அமர்ந்துண்டு உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நெருப்பை பார்த்தால் ஒன்றும் செய்யாதுதான். இருப்பினும் கூட அந்த சிம்மத்திற்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால இது கண்டம் அப்படின்னு அது சொல்லுவாங்க. ஆகையினால நெருப்பு சம்பந்தப்பட்டது, ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது, மின்சாரங்கள் சம்பந்தப்பட்டது. ஏன்னா இந்த செல்போனை பேசிக்கிட்டே பேட்டரி போட்ட வண்ணமே செல்போன் பேசுவது, அதே போல் செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுவது, இதெல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த 2 தினங்களும் நீங்கள் அந்த போக்குவரத்தை தவிர்த்து கொண்டும் ஆயுதம் சம்பந்தப்பட்ட இடங்களில் தவிர்த்து கொள்வதும் நல்லது. ஆகையினால உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 57 மார்க்கு தான் உங்களுக்கு போடலாம். மிச்சம் 57 போக 43% ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டப்படுகிறீர்கள். அந்த 2 நாளும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய யோகம் என்பது வந்து உங்களை பொறுத்தமட்டில் கிரகணம் முடிந்து 13/10 அது வரைக்கும் தான் அந்த தாக்கம் இருக்கும். 13/10க்கு பிறகு உங்களுக்கு வந்து உடல்நலம் தேரும், வருவாய்கள் பெருகும், நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அந்த கிரகணம் நீங்கி சூரியன் பிரகாசமான உடனே அது வந்து ஒரு தத்து வந்தது போல, ஒரு கண்டம் வந்தது போல, தப் ஸ்டார். அப்போ ஆயுள் கெட்டியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சின்ன தத்து வந்து விளையிடுச்சு அதனால் ஆயுள் கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு ஆயுள் கெட்டிப்படக்கூடிய ஒரு வகையாக இருக்கும். இதை பின்ன இந்த 13/10/2024க்கு பிறகு யோக வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே விளங்கும். நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடக்கூடியதாக அமையும். அடுத்தபடியாக கன்னி ராசிக்காரர்கள், இந்த கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்குத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வீடியோ. என்னன்னு சொன்னால் உங்கள் ராசியில் தான் கிரகணமே ஏற்படுது, அஸ்த நட்சத்திரத்தில் ஏற்படுதுங்கிறதுக்காக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சித்திரையில் பிறந்தவங்களும் கூட எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஆக கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திர நேயர்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வாயடக்கம் தேவை, போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. அதே போல் பெரியோர்கள், முதியோர்கள், குருமார்கள், பெண்கள், சுமங்கலிகள் இவர்கள்ட்ட எல்லாம் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். மரியாதை தவறி பேசிவிடக்கூடாது. சுமங்கலி சாபம் ஏற்படக்கூடியதாக இந்த கட்டம் அமையுது. சுமங்கலி சாபம் ஏற்படுவது வந்து பல தலைமுறைகளுக்கு குடும்பத்தை வந்து பாழாக்கும். ஆகையினால் இந்த சாபத்திலிருந்து விலகணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காலகட்டத்தில் அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமை, அதாவது 2/10/2024 மற்றும் 3/10/2024, அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமை. ஏன் 2 நாளும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அமாவாசையில் ஏற்படக்கூடிய இந்த கிரகணம் பிரதமையில் தான் முடியுது. இந்த பிரதமையில் வந்து தொடருது அப்படிங்கிறதுனால பிரதமை தேதி வந்து வியாழக்கிழமை முழுக்க இருக்கும். ஆகையினால வியாழக்கிழமையும் சேர்த்தே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வாய் வார்த்தை தவறி விட்டுறாதுங்க. அதே போல் மரியாதை தவறி நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ அந்த அவமரியாதை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். அத்தனை பேருக்கு, சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரிய ஆள்களாக இருக்கட்டும், நடுத்தரமானவர்களாக இருக்கட்டும், எல்லோரிடம் கவனமாக இருப்பது நல்லது.
இது உங்களுடைய தாய் தகப்பனையோ பிள்ளைகளையோ பாதிக்காது, உங்களுக்குத்தான் நேரடி பாதிப்பு. அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை விநாயகருக்கு தரிசனம் பண்ணி அருகம்புல் மாலை சாத்தி தீபமேற்றி அதே போல் தேங்காய் விடலை தேங்காய் போட்டு வழிபட்டு கொள்ளுங்கள். இந்த விடலை தேங்காய் போடுறது கூட ரொம்ப கவனமாக போடுங்க. அது உங்கள் சார்பாக வேறு யாராவது கூட போட சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான கட்டம் அந்த 2 நாள் மட்டும், அந்த 2 நாள் மட்டும்தான். மற்றபடி 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமையிலிருந்து உங்கள் யோகம் தொடங்கிடும். ஏற்கனவே 6ஆம் இடத்து சனி அமோகமாக வேலை செய்யக்கூடிய கட்டம். அந்த 2 நாள் இடையில பிரேக் ஆகுது. அதை கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள். எங்கேயோ ஏற்படக்கூடிய கிரகணம் தான் இங்கு தாக்கவும் செய்யும், யோகத்தையும் கொடுக்குது. ஆகையினால ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த 13/10/2024 பிறகு வரக்கூடிய யோகம் அளவிடற்கரிய முடியாத யோகமாக இருக்கும். சத்துருக்களை வெற்றி கொள்வீர்கள். இருந்தால் போர்க்களத்தில் நிராயுதபாணியாக இருந்து ஜெயித்துவிட்டு வருகிறீர்கள்ங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல போர்க்களத்தில் நிராயுதபாணி ஆகா நின்று ஆயுதங்களோடு கூடிய வீரர்களை வெற்றி கொண்டு நீங்கள் எஸ்கேப்ட் ஆகி வாரீங்க. எஸ்கேப்டுன்னு கூட இந்த இடத்துல சொல்கிறது தப்பு. வெற்றி முழக்கமிட்டு வருகிறீர்கள். ஆகையினால உங்களை பொறுத்தமட்டில் அந்த 2/10/2024 3/10/2024 2 நாட்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். 13/10/2024 பிறகு யோகம் எக்கச்சக்கமாக வேலை செய்யும். ஆக அவ்வளவு மில்லியன் கணக்கில் உங்களுக்கு யோக வரவுகள் தொடரும். அந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூட திடீரென்று ப்ரமோஷன் கிடைக்கும், அதிக சம்பளம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஏகப்பட்ட லாபங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய வகையில் அது வேலை செய்யும். ஆக அந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அது பொறுமை எப்பயுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். அது அந்த சமயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் போயிருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா ஒரு க்ஷணம் ஏற்பட்டு திரும்ப அது சரியாயிடும். அப்படித்தான் அது இருக்குது. குரு பார்வை இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உஷாராக நடந்து கொள்ளுங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசி நாயகன் ஏற்கனவே உங்கள் கூடவே இருக்கிறார், உங்கள் வீட்டிலேயே இருக்கிறாரு. அது சொந்த வீட்டில் அவர் இருக்கிறதுனால எப்பயுமே வீட்டுக்காரன் வீட்டிலே இருந்தான்னு சொன்னால் எப்பயுமே வீடு சௌக்கியமாக தான் இருக்கும். அப்போ கன்னி ராசிக்காரங்க கேட்கலாம், சாமி எங்களுக்கு வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உச்சம் பெற்று போயிருக்கிறாருன்னு சொன்னால் கூட கேது உட்கார்ந்துருக்கிறார். கவனமாக வச்சுக்கிடணும். கேது உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திர அமாவாசை கிரகமாக இருக்குது. சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இதை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால தப்பிப்பதற்கு வழி. இப்போ அது கன்னி ராசியை விட்டுரும், துளாராசிக்கு வரும். துளாராசிக்கு சுக்கிரன் அந்த ஆட்சி சொந்த வீட்டில் இருக்கிறார். ஆகையினால பயப்பட தேவையில்லை. உங்களை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 90% யோகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. 10% என்பது அந்த 2 நாட்களும் உங்களை பொறுத்தமட்டில் வாய் வார்த்தைகள் விடாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா கன்னிக்கு 2ஆம் வீடு, கன்னிக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறதுனால ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஃபயர் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு சும்மா இருக்க மாட்டோம், நம்மளும் பதறி போயிடுவோம். அதனால் அது போல் ஆகையினால கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் கண்காணிப்பது நல்லது. சில சமயங்களில் பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களால் அல்ல, உங்களுடைய மனைவியினாலும் அல்ல, பிள்ளைகளால் சில சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு விடலாம். அதே போல் தோப்பனாராலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விடலாம். ஆகையினால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நேரடி கண்காணிப்பு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்து கொண்டால் அந்த 2 நாள் மட்டும், புதனும் வியாழன் 2/10/2024 3/10/2024 இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு சொன்னால் அனைத்தும் சரியாயிடும். உங்களுடைய வேலைகளை ஒத்தி வச்சுட்டு கூட கொஞ்சம் நேரடி கவனம் செலுத்துவது நல்லது. அதாவது ஒரு உதாரணமாக குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு, அந்த நேரம் கரெக்டாக வந்துருச்சா அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் முக்கியம். ஆத்துக்காரி வேலைக்கு போயிருக்கிறா, கரெக்டாக வந்துட்டாளா அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும், வரவில்லை, அப்போ எங்கே போயிருக்கிறா, என்ன ஆச்சு ஏதுன்னு கொஞ்சம் அதை உடனடியாக அதில் விசாரணையில் இறங்கிறது நல்லது. இப்படி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் அந்த 2 நாள் உங்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. அதே போல் 13/10/2024 பிறகு துளாராசிக்காரர்களுக்கு வலிய வரவுகள் உண்டாகும். தொழிலும் சரி வியாபாரம் சரி நல்ல யோகத்தோடு இருக்கும். ஏனென்றால் 12ஆம் இடத்துல தான் கிரகணம் ஏற்படும். 12ஆம் இடத்துல கிரகணம் ஏற்படும் பொழுது செலவுகள் பூரா கட்டுப்பட்டு விடும், வரவுகள் அதிகமாகும்.
இந்த உங்களுடைய வீட்டுக்கு 11ஆம் இடத்துக்குரிய சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், குருவின் பார்வையோடு இருக்கிறார். அந்த ஆக கணவன் மனைவியினால் காப்பாற்றப்படுகிறீர்கள், மனைவி கணவனால் காப்பாற்றப்படுகிறீர்கள். துளாராசியில் ஆண்களும் பிறந்திருக்கலாம், பெண்களும் பிறந்திருக்கலாம் இல்லையா? துளாராசியில் பிறந்த ஆண்களுக்கு மனைவியினால் சாதகமான பலன்கள் ஏற்படுகிறது. பெண்கள் இப்போ துளாராசியில் பெண்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த கணவனால் யோகம் ஏற்படுகின்றது. சரி, கல்யாணம் கிடைக்காமல் இருக்கிறீ அப்படின்னு சொன்னால் அதான் திருமண உறவுகள் தேடி வரும். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு 13/10/2024 பிறகு அந்த சுபகாரிய தொடர்புகள் நெருங்கி வரும். விரைவாக திருமணம் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்துவிடும். புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பின், அதாவது 13/10/2024 பின், கிரகணம் ஏற்படுவதோ 2/10/2024 தான். அதுலேருந்து 11 நாட்கள் அந்த தாக்கம் இருக்கும். அதனால தான் 13/10க்கு பின்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வாரேன். அந்த சமயத்திலிருந்து அந்த யோகம் பேச ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் அந்த புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கும் கூட பிள்ளை பாக்கியம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகண அமைப்பு ஏற்படுகின்றது. செலவுகள் குறையும், வரவுகள் கூடும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்ற துலாம் ராசி ஆண் பெண் அனைவருக்கும் உங்களுடைய காரியத்தை நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கலாம், தொழிலை தொடங்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வரவு செலவு கூட உங்களுக்கு திடீர் வரவாக அமைந்துவிடும். அந்த மாதிரியாக ஒரு யோக அமைப்பு துளாராசியிலே பிறந்தவங்களுக்கு இருக்குது. மேலதிக உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். 13/10/2024 பின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களோடு ஒற்றுமையாக இருப்பார்கள், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள். ஆக நண்பர்கள் கூட்டம் அதிகமாகும். அதோடு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கடல் கடந்த பெண் மூலமாக ஒரு திருமண சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆக துளாராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் 90% நல்ல யோகமாக விளங்கும். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த கிரகண அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசி நாயகன் 8ஆம் இடத்துல இருக்கார். அது ஒன்று தான் சிக்கல். மற்றபடி 11ஆம் இடத்துல தான் கிரகணம் ஏற்படுகின்ற காரணத்தினால எந்த சிக்கலும் உருவாகாது. யோகம் சிறப்பாக விளங்கும். இதை இந்த விருச்சிக ராசியிலிருந்து நாளை மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.